தமிழடியன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இன்று பல்வை மண்ணில் மக்கள் மத்தியில் உரையாற்றியிருக்கின்றார். அவருடைய அந்த நீண்ட உரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 10 முக்கியமான விடயங்கள் பற்றி இந்த காணொலியில் சுருக்கமாக பார்க்க போகின்றோம். ஒரு 10 நிமிடத்துக்குள்ள என்ன ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார் என்றதை பற்றி சுருக்கமாக வேகமாக பார்க்க போகிறோம். நாம் ஜனாதிபதி அவர்களுடைய உரையில 2 முக்கியமான விஷயங்களை அவதானிச்சினான். ஒன்று அவர் சாமானிய மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளும் திட்டங்களும் என்னென்ன செய்ய போறோம் என்று சொல்லி கொடுத்த வாக்குறுதிகள். இது முதலாவது. இரண்டாவது நுட்பமான அரசியல். இன்றைய ஜனாதிபதியினுடைய உரைக்குள்ள மிக மிக நுட்பமான சில அரசியல் விஷயங்கள் இருந்தது. ஆனால் இந்த காணொலியில் நாங்கள் அதை பற்றி பார்க்க வேண்டாம். அதை நாங்கள் ஒரு நாள் கழித்து பார்ப்போம். ஏன் அந்த ஒரு நாள் கழித்து பார்ப்போம் என்று சொன்னால், எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் இருக்கணும் தானே, அவையில் இதை நோட் பண்ணியிருக்கணுமா, இதை அவதானிச்சிருக்கணுமான்னு பார்ப்போம். உண்மையில அவதானிச்சிருக்கணும். என்னென்னு சொன்னால், அவைக்கு ஆப்பு வைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு சொல்லியிருந்தவர். எனவே ஒரு நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் இதை அவதானித்து அதுக்கு ஏதாவது அறிக்கைகள் விடினமா இல்லையான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நாங்கள் ஜனாதிபதி அவர்களுடைய உரையில் சொல்லப்பட்ட 10 முக்கியமான விஷயங்களை பார்ப்போம். முதலாவது நாடளாவிய ரீதியில் அனைத்து மக்களும், அனைத்து இன மக்களும், அனைத்து மத மக்களும் கொண்டாடக்கூடிய ஒரு பொதுவான பண்டிகை ஒன்று கொண்டாடப்பட போகுது என்று சொல்லியிருக்கிறார். அக்டோபர் மாதத்தில் அந்த பண்டிகை நாட்டில் இருக்கிற அனைத்து இன மக்களும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இப்போ தீபாவளி என்று சொன்னால் இந்துக்கள் மட்டும்தான் கொண்டாடுவார்கள். வெசாக் என்று சொன்னால் பௌத்தர்கள் மட்டும்தான் கொண்டாடுவார்கள். கிறிஸ்மஸ் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவார்கள். ரம்லான் பண்டிகையை இஸ்லாமியர்கள் கொண்டாடுவார்கள். இப்படி ஒவ்வொரு மதம் சார்ந்து இருக்குத்தானே தனித்தனிய பண்டிகைகள். ஆனால் ஜனாதிபதி சொல்லியிருக்கார், பொதுவான ஒரு விழாண்டு வைக்க போகிறோம், எல்லா கலாச்சாரங்களையும் உள்ளடக்கி அது அக்டோபர் மாதத்தில் வைக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது முதலாவது விஷயம். ரெண்டாவது பாடசாலைகளில் நிலவர ஆசிரியர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்கிறதுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். எந்தெந்த பாடசாலைகளுக்கு ஆசிரியர்கள் பற்றாக்குறை என்று சொல்லி தனக்கு முழுமையான லிஸ்ட் தர சொல்லி தான் கேட்டுக்கிறாராம். எனவே அந்த பட்டியல் கொடுக்கப்பட்ட உடனடியாக தான் ஆசிரியர்களை அனுப்புவதற்கு தயாராக இருப்பதாக ஜனாதிபதி வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அதே போல யாழ்ப்பாண பொது நூலகம் மேலும் விஸ்தரிக்கப்படும். இன்னும் நிறைய புத்தகங்கள் அதில் கொண்டு வைக்கப்படும். அதன் மூலம் மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. வடமாகாணத்தில் 3 இடங்களில் தொழில்பேட்டை அமைக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். ஒன்று காங்கேசன்துறை, மற்றது பரந்தன், மற்றது மாங்குளம். இந்த 3 இடங்களிலே தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டு, இந்த செய்தி ஏற்கனவே வந்தது, 3 இடங்களிலே தொழில்பேட்டைகள் அமைக்கப்பட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி மீண்டும் ஒரு தடவை வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அடுத்தது அரச துறையில் நிறைய பணிகளுக்கான வெற்றிடங்கள் இருக்குன்னு சொல்லி அதனை நிரப்புவதற்கு தயாராக இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் துறையிலே நிறைய பேரை சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்காம். கிட்டத்தட்ட 2000 பேரை சேர்த்துக்கொள்ள வேண்டியிருக்காம். எனவே வடமாகாணத்தில் அந்த 2000 பேரும் தமிழர்களாக இருந்தால் நல்லம் என்று சொல்லியிருக்கார். தமிழ் பேசும் போலீஸார் இருக்கும்போது அது மக்களுக்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே போலீஸ் சேவையில் இணைந்து கொள்வதற்கு தமிழ் இளைஞர் யுவதிகள் முன்வர வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கேட்டிருக்கின்றார். அடுத்ததாக எமது இளைஞர்கள் மத்தியில் மிக மோசமான ஒரு பழக்கமாக இருக்கிறது இந்த போதைப் பொருள் பாவனை. அதனை ஒழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கார். இருந்த போதிலும் கூட அரசாங்கம் போதைப் பொருளுக்கு எதிராக எடுத்துக்கொண்டு வர நடவடிக்கையில் எனக்கண்டா பெரிய அளவில் திருப்தி இல்லை. ஏனென்று சொன்னால் இன்னும் வேகமாக செயல்படலாம். இப்போ எத்தனையோ இடங்களில் போதைப் பொருள் விநியோகங்கள், போதைப் பொருள் பாவனைகள், போதைப் பொருள் அடிமையான எல்லாம் இருக்கணும். ஆனால் அரசாங்கம் ஸ்லோவாக செயல்படுற மாதிரி கிடக்கு. நான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ போதைப் பொருளை விடுங்க, சரியோ. இப்போ ஒரு சில இளைஞர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல ஆயுதம் தயாரிக்கணும் வைப்போம். ஒரு காட்டு பகுதிக்குள்ள 5-6 இளைஞர்கள் சேர்ந்து ஆயுதம் தயாரிக்கணும் வைப்போம். உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த தகவல் அரசாங்கத்துக்கு போகுது. சும்மா இருப்பீங்களோ? இல்லை. உடனடியாக ஆயிரக்கணக்கில் 2000 10,000 ஆர்மி, போலீஸ், STF, CAD எல்லாத்தையும் கொண்டு இறக்கி, மோப்பநாயை கொண்டு இறக்கி, மேலே ஹெலிகாப்டரை சுத்த விட்டு அதை அந்த 24 மணி நேரத்துக்குள்ள அந்த முழு காட்டையை சல்லடை போட்டு தான் மிச்ச வேலை பார்ப்பீங்கள் தானே. எனவே எந்த நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை வச்சுக்கொண்டு தான் அதுக்கான நடவடிக்கைகள் இருக்க முடியும். எனவே இதே மாதிரியான ஒரு அதிரடி நடவடிக்கையை நீங்கள் போதைப் பொருள் ஒழிக்கிறதுல எடுப்பீங்களாக இருந்தால் 24 மணி நேரத்துள்ள பெரும்பாலான அந்த போதைப் பொருள் வலையமைப்பை இல்லாமல் செய்ய முடியும். ஆனால் அரசாங்கம் இந்த விஷயத்தில் ஸ்லோவாக தான் செயல்படுதுன்றது என்னுடைய ஒரு குற்றச்சாட்டு.
அடுத்ததாக ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கக்குள்ள திடீரென்று கேட்டார், கமலஹாசன் நடித்த தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்கள் என்று சொல்லி. எதுக்காக தசாவதாரம் படத்தை பற்றி இப்போ கதைக்கிறாருன்னு சொன்னால், அதுக்கு அப்புறம் ஒரு உதாரணம் என்று சொன்னார். என்னென்னு சொன்னால், இப்போ முன்னாள் ஜனாதிபதி மாதிரி இருக்கணும் தானே, அவையில் வந்து நாடு முழுக்க மாளிகைகள் கட்டி வச்சிருக்கணும் அங்கங்கே ஒவ்வொரு இடத்துலையும். அதில் உண்டு யாழ்ப்பாணத்தில் மயிலிட்டியில் ஜனாதிபதி மாதிரி விரைக்குள்ள அங்கே தங்குறதுக்குன்னு சொல்லி. அப்போ ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்கிறார், எனக்கு அந்த மாளிகை தேவையில்லை, எனக்கு அந்த மாளிகை மட்டும் இல்லாமல் நுவரெலியா கதிர்காமத்தில் வேறு வேறு இடங்களில் கட்டப்பட்ட எந்த ஒரு மாளிகையும் எனக்கு தேவையில்லை. இதெல்லாம் வீண் ஆடம்பரம், பொதுமக்களாகிய உங்களுடைய பணத்தை வந்து வீணாக செலவழிக்கிற நடவடிக்கை. எனவே மயிலிட்டியில் கட்டப்பட்டிருக்கிற இந்த மாளிகையை வந்து என்ன செய்வோம், உங்களுக்கு நூலகமாகி தரணுமா ஆக்கித்தாரன், உங்களுக்கு நான் பாடசாலையாக மாற்றி தரணுமா மாற்றித்தாரன், பல்கலைக்கழகமாக மாற்றி தரணுமா மாற்றித்தாரன், என்னவா மாற்றணும் என்று சொல்லுங்க, நான் அப்படி மாற்றித்தாரன், எனக்கு அந்த மாளிகை தேவையில்லை என்று சொல்லி சிரிச்சு கொண்டு சுவாரஸ்யமாக சொன்னவர். அதுக்கு தான் அந்த தசாவதாரம் படத்தினுடைய கதையை சொன்னவர். என்ன சொன்னால், அதில் வந்து கமலஹாசன் 10 கெட்டப்பில் வருவார் தானே, 10 வருஷம் போட்டு கொண்டுருவார். அதே மாதிரி முன்னாள் ஜனாதிபதி மேர் வந்து 10 மாளிகைகளை நாடு முழுக்க கட்டி வச்சிருக்கணும் என்று சொல்லி அந்த உதாரணத்தோட சுவாரஸ்யமாக குறிப்பிட்டார். அடுத்ததாக இன்றைக்கு யாழ்ப்பாணம் கச்சேரியில் நடந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வந்து தான் கேட்டவராம், ஜனாதிபதி வந்து கேட்டவராம், உங்களுக்கு வந்து எவ்வளவு காசு ஒதுக்கணும், எவ்வளவு நிதி ஒதுக்கணும், நீங்கள் எவ்வளோ செலவாகும் என்று சொல்லுங்க, நான் அந்த நிதியை ஒதுக்குறேன் அபிவிருத்தி திட்டங்களுக்கு என்று சொல்லி சொன்னதாம். அதுக்கு எங்களுடைய அரசு அதிகாரிகள் சொல்லணுமே, சரியான பட்ஜெட்டை போட்டு கொடுக்கணுமே. ஏன்னு சொன்னால், அந்த டிசிசி கூட்டத்தில் வந்து அங்கே வச்சு ஜனாதிபதி கேட்டிருக்கிறார், ஏன் உங்களுக்கு வர காசை வந்து திருப்பி அனுப்புறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கார். அதுக்கு வந்து எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் வந்து ஒழுங்கான பதில் சொல்லலையாம். இதுதான் கடந்த காலத்தில் நடந்தது, ஒவ்வொரு திட்டத்துக்கும் காசு அனுப்புறது, அதை வந்து திருப்பி அனுப்புறது என்று சொல்லி. இதே கேள்வியை வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் கேட்டால் அவரை வந்து பைத்தியம் லூஸ்ன்றது, விசரணை பிடிச்சி வெளியில் விட என்று சொல்லி கத்தம் போடுறது தானே. இதே கேள்வியை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா கேட்டால் தலையை குடிஞ்சோண்டு பேசாமல் இருக்க வேண்டியது. இதுதான் நடந்து ஒன்று இருக்குது. எனவே ஜனாதிபதி கேட்டிருக்கிறார், ஏன் வார காசை திருப்பி அனுப்புறீங்கள், இனிமேல் உங்களுக்கு எவ்வளவு காசு வேணும் என்று சொல்லுங்க, நான் அந்த நிதியை வந்து ஒதுக்குறேன் என்று சொல்லியிருக்கார். இதுக்கு வந்து எங்களுடைய அரசு அதிகாரிகள் சரியான திட்டங்களை போட்டு கொடுக்கணும், இனிமேலாவது போட்டு கொடுப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். இன்னும் விஷயம் சொன்னவர் ஜனாதிபதி, தெற்கில் வந்து இப்போ அண்மை காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக இனவாதம் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்காம் என்று சொல்லி, இந்த பழைய கட்சிகள், மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகள் ஒரு சின்னத்துக்களை போட்டி போட போயினோம். அது மட்டும் இல்லாமல் மஹிந்த ராஜபக்ச வீட்டுக்கு வந்து நிறைய பேர் போயிட்டு வதினோம், அவையில் ஒரு திட்டத்தை போடினோம். இந்தியாவில் வந்து யானையும் சிலிண்டரும் சேரப்போது, இந்த கட்சியும் அந்த கட்சியும் சேரப்போது என்று சொல்லி இப்போ கொஞ்சம் காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலாக கதைகள் அடிபடுது. அதைத்தான் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னவர் இன்றைக்கு வல்வெட்டித்துறையில் வச்சு. என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்களுக்கு தெரியும், இப்படியே பேசாமல் விட்டால் பிறகு தேசிய மக்கள் சக்தி கட்சியை வந்து பிடிக்க இயலாது, தாங்கள் வந்து ஆட்சிக்கு வர்றது நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி அவைக்கு தெரியும். அதனால தான் இப்போ ஒன்று சேர போயினோம். இதுக்கு வந்து எங்களுடைய தமிழ் கட்சிகள் கொஞ்சம் சேர்ந்து பாடுவினம் என்று நினைக்கிறேன், அவைகளுக்கு சேர்ந்து அவையில் ஆதரிப்போம் என்று சொல்லி பாடுவினம் என்று நான் நினைக்கிறேன். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் யார் யாரை ஆதரிக்க போயினோம் என்று சொல்லி. எனவே தெற்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இனவாதமும் இந்த பழைய லஞ்ச ஊழல்வாதிகளும் வந்து ஒன்று சேரினம் என்றதை ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னவர். எனவே சுருக்கமாக சொல்லப்போனால், இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் வல்வெட்டித்துறை மண்ணில் வைத்து பொதுமக்களுக்கு நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். பொதுமக்களுடைய மனங்களை கவரக்கூடிய மாதிரி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். அதுக்குள்ள அரசியல் இருக்குன்னு சொல்லி சொல்கின்றார்கள், தேர்தல் நோக்கம் இருக்குன்னு சொல்லி சொல்கின்றார்கள். எல்லாமே கலந்துதான் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களுடைய உரை இருந்தது. எனவே இதை வந்து எங்களுடைய தமிழ் கட்சிகள் எப்படி எதிர்கொள்ள போகின்றார்கள்? இப்போ அனுரால வந்து தொடர்ந்து வீசிக்கொண்டு தான் இருக்குது. இதுக்கு எதிராக எங்களுடைய கட்சிகள் வந்து எப்படி செயல்பட போகின்றார்கள், எப்படி வந்து தங்களை நிலைநிறுத்த போகின்றார்கள், இதுதான் கேள்வி. ஏற்கனவே பொது தேர்தல் நடந்து முடிஞ்சு தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு யாழ் மாவட்டத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைச்ச உடனேயே வந்து தமிழ் கட்சிகள் வந்து அலர்ட் ஆகி இருக்கணும், அதுக்கு மாற்று நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும், ஏதாவது புது திட்டங்களை போட்டிருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே போட்ட மாதிரியே தெரியல, இன்னும் அதே மாதிரியே இருக்கணும். அவைக்குள்ள பிரச்சனை, அவைக்குள்ள முரண்பாடு, இதுகளுக்குள்ளேயே காலம் போய்கொண்டிருக்குது. இது எல்லாத்தையும் விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தில் வந்து கவனம் செலுத்தினோம். என்னென்னு சொன்னால், எல்லா அரசியல் கட்சிகளுடைய பிரதான எதிரி வந்து இப்போ டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் தான். தங்களுடைய தொண்டர்களையும் தங்களுடைய கட்சியில் இருக்கிற இளைஞர்களையும் ஏவி விட்டு அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக எழுதுறது, அவரை பற்றி தரக்குறைவாக எழுதுறது, அவரை பற்றி குத்தலாக ஃபேஸ்புக்லேயும் அங்கேயும் இங்கேயும் எழுதுறது, இதில் தான் கண்ணும் கருத்து மறிக்கணும். ஏதோ அவைன்ற பிரதானமான எதிரியே டாக்டர் அர்ச்சுனா மாதிரி தான் இப்போ பிஹேவ் பண்ணி கொண்டிருக்கணும். இங்கால பார்த்தா தேசிய மக்கள் சக்தியினுடைய அலை வந்து பயங்கரமாக அடித்து கொண்டிருக்குது.
எனவே இனியாவது விழிச்சு கொள்ளாட்டி எங்களுடைய தமிழ் கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்குது. அதுக்கான ஒரு அத்திவாரத்தையும் அதுக்கான ஒரு மறைமுகமான சமிக்கையையும் இன்றைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களா இல்லையா என்பதை நாங்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் ஒரு காணொலியில் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக பார்ப்போம். எனவே அரசியல் அரங்கம் என்றது இப்போ பயங்கரமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்குது. தேர்தல்கள் நெருங்கி வருது. ஒரு பரபரப்பொன்று தொத்தி இருக்கிறது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து வரும் நாட்களில் என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் நடக்க போகுது என்று சொல்லி மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.